சுரேஷோட ரூம்ல மதிக்கிட்ட சுரேஷ், மதி இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், உனக்கு என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கலையா? எத்தனை நேரம் தான் அந்த போனையே பாத்துட்டு இருப்பேன்னு கேக்குறாரு. இப்ப என்ன பேச வந்தீங்க சுரேஷ்? மறுபடியும் உங்க அம்மா கிட்ட போய் நான் முட்டு போட்டு மன்னிப்பு கேட்கணும்னு அறிவுரை சொல்ல வந்தீங்களா? இல்ல இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு சண்டைக்கும் நான் தான் காரணம்னு மறுபடியும் என் மேல பழிய தூக்கி போட போறீங்களா? தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க சுரேஷ், எனக்கு ரொம்ப சலிப்பா இருக்கு, நான் நிம்மதியா தூங்கணுங்கிறாங்க அழகுமதி. அதுக்கு சுரேஷ், இல்ல மதி, தயவு செஞ்சு என்ன அப்படி பாக்காத. நீ நினைக்கிற மாதிரி நான் இன்னைக்கு உன்னை குறை சொல்லவோ இல்ல கோபப்படவோ வரல. இன்னைக்கு மதியம் ஆபீஸ் வேலையா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதுச்சு மதி. அங்க ஒரு இளம் தம்பதியை பார்த்தேன். ரொம்ப சின்னதா ஆரம்பிச்ச ஒரு குடும்ப சண்டை இன்னைக்கு பெரிய பிரிவாகி கோர்ட்டு கேஸ் விவாகரத்துன்னு வந்து நிக்குது. அவங்கள பார்த்தா அந்த நொடி என் கண்ணு முன்னாடி நம்ம வாழ்க்கை தான் வந்துச்சு மதி. அழகுமதி ஆச்சரியத்தோட, இப்ப எதுக்கு திடீர்னு சம்மந்தமே இல்லாம அவங்கள பத்தி என்கிட்ட பேசுறீங்க? என்ன சொல்ல வரீங்க நீங்கன்னு கேக்குறாங்க. சொல்றத முழுசா கேளுமதி. அன்னைக்கு கோபத்துல நிதானம் இழந்து நான் உன்னை கை நீட்டி அடிச்சேன் பாரு, அந்த ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச மிகப்பெரிய பாவம். அதை நினைச்சாலே எனக்கு இப்ப என் மேல அருவருப்பா இருக்கு, வெக்கமா இருக்கு. பொண்டாட்டி மேல கை வைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு அசிங்கமானவனா நடந்துகிட்டேன். என்ன உன்னால மன்னிக்கவே முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் சொல்றேன், என்ன மனசார மன்னிச்சிடு மதின்னு சொல்றாரு. சுரேஷ் கிட்ட இருந்து இந்த மாற்றத்தை எதிர்பார்க்காத அழகுமதி முருகிதான் போறாங்க. நீங்க அன்னைக்கு என்ன அடிச்சது மிகப்பெரிய தப்பு தான் சுரேஷ். அந்த வழி எனக்கு இன்னும் ஆறல. ஆனா அதுக்கு பிறகு நானும் அமைதியா போகலையே. நானும் உங்களை எதிர்த்து பேசுறேன், வார்த்தைகளால உங்களை காயப்படுத்தினேன். அந்த ஆத்திரமும் கோபமும் நம்ம 2 பேர் வாழ்க்கையும் இன்னும் நரகமாயிடுச்சு. நீங்க மட்டும் இல்ல சுரேஷ், நானும் தான் தப்பு பண்ணேன், என்ன நீங்களும் மன்னிச்சிடுங்கன்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க. சுரேஷ் அதுக்கு, இனிமே நம்ம வாழ்நாள்ல உன்னை ஒரு வார்த்தை கூட தப்பா பேச மாட்டேன் மதி. இத்தனை நாளா எங்க அம்மா சொல்றதுதான் வேதம், எங்க அம்மா செய்யறதுதான் சரின்னு கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் எனக்கு குறைக்குது. நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் குழப்பத்துக்கும் என்னோட அம்மாவோட இந்த ஆறாத பிடிவாதம் தான் காரணம்னு நீ ஒரு நாளும் போய் பேசல மதி. நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு மதி, உன்னை நான் நல்லா பாத்துப்பேங்கிறாரு. அழகுமதியும் சிரிச்சுக்கிட்டு, எனக்கு வேற எதுவும் வேண்டாம் சுரேஷ், உங்களோட இந்த உண்மையான அன்பும் மாற்றமும் எப்பவும் இதே மாதிரி நினைச்சுட்டு இருந்தா மட்டும் போதுங்கிறாங்க. மறுநாள் காலையில ராஜலட்சுமி வழக்கம் போல அதிகார தோரணையில எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அழகுமதி, அழகுமதி, இன்னும் என்னடி படுக்கையில சுருண்டு கிடக்குற? மணி என்னாச்சுன்னு பாரு, வீட்டுல 1000 வேலை கிடக்கு. எல்லாருக்கும் சுட சுட காஃபி போடணும், கிச்சன்ல மதியம் சமைக்கணும், உடனே ஆரம்பிக்கணும். எல்லாம் சீக்கிரம் வந்து தொலைடி, வீட்டு வேலை செய்யறதுக்கு தானே உன்னை மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கோங்கிறாங்க. அழகுமதி அமைதியை எந்திரிச்சு போய் காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிச்ச ராஜலட்சுமி வேணும்னே முகத்தை துளிச்சுக்கிட்டு, என்னடி காஃபி இது, நாக்க புடுங்குற மாதிரி இருக்கு, சீமண்ண மாதிரி இருக்கு, நேத்து நீ சமைச்ச சாப்பாடும் அப்படிதான் குப்பை, இன்னைக்கு மலர் மாதிரி பார்த்து ருசியை சமைக்க தெரியலன்னா தொலைஞ்சு போ, இனிமே யாருக்கும் நீ சமைச்சு போடாத, வீட்டுல இருக்கிறவங்கள பட்னி போடவே முடிவு பண்ணிட்டியா நீங்கிறாங்க. சுரேஷ் அப்ப ரூம்ல இருந்து வந்து, அம்மா போதும் உங்க குறை சொல்ற வேலை நிறுத்திக்கோங்க, நேத்து சாப்பாடு ரொம்ப நல்லாதான் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் பாதியில எழுந்து போனது ஆபீஸ் வேலைக்காக தான், அதை வச்சு அவ சமையல குறை சொல்றதும் இல்லாததை மாத்தி பேசுறதும் இனிமே நான் பொறுத்துக்க மாட்டேன், அவளை கஷ்டப்படுத்துறத தோடு நிறுத்திக்கோங்கம்மா அப்படிங்கிறாங்க. ராஜலட்சுமி அதிர்ச்சியாகி, எப்பவும் நம்ம பேச்சு கேட்கிற பையன் இப்படி எதிர்த்து பேசிட்டானே நம்மளங்கிறாங்க. என்னடா சுரேஷ், உனக்கு என்னாச்சு? பெத்த தாயை எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு அவ அப்படி என்னடா மந்திரம் போட்டா, உன்னை இப்படி ஆட்டி படிக்கிற அளவுக்கு மாத்திட்டாளா? ராகவன் இடையில வந்து, லட்சுமி அங்கேயே நில்லு, வாய் முதல்ல மூடு, இந்த வீட்டுல மருமகளுங்களை நீ கஷ்டப்படுறது போதும், வேலை செய்ய ஆளுங்க இருக்காங்க, ஆனா அவங்களை அடிமை மாதிரி நடத்துறதை என்னால இனிமே வேடிக்கை பார்க்க முடியாது. குறிப்பா சொல்லணும்னா அவங்க துணிகளை அவங்களுக்கு வச்சுக்கணும், யாரோ ஒருத்தர் தலையில எல்லாரோட தனிப்பட்ட துணிகளையும் கட்டுறது அநியாயம், ரொம்ப பெரிய தவறு, இனிமே இந்த வீட்டுல உன் பிடிவாத செல்லாதுங்கிறாரு. ராஜலட்சுமி உடனே, என்னங்க நீங்களும் இந்த மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா? இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லையா? எல்லாரும் சேர்ந்து என்ன ஒதுக்குறீங்களா? அதுக்கு ராகவன், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல லட்சுமி, தப்பு யார் செஞ்சாலும் அது தப்பு தான், தப்புக்கு எதிராக பேசுறேன், குடும்ப தலைவனா அதுதான் என் கடமைங்கிறாங்க. ராஜலட்சுமிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, எல்லாரோட ஆதரவும் போயிடுச்சு அவங்களுக்கு. மலருடனே, மதி இப்ப வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா? நேத்து பாகியராஜ் எனக்காக பேசினாரு, இன்னைக்கு சுரேஷ் உனக்காக பேசுறாரு, மாமாவும் நியாயத்துக்காக நிக்கிறாரு, இந்த வீட்டுல எல்லாமே தலையில மாறிடுச்சுங்கிறாங்க. அழகுமதி அதுக்கு, எனக்கே நம்ப முடியலங்கக்கா, நேத்து நைட்டு சுரேஷ் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, இன்னைக்கு அம்மாவுக்கு எதிராக பேசுறாரு, ஆனா இந்த மாற்றம் ஒரே நாளோட முடியாம இப்போ நிலைச்சு நிக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்றாங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் அழகுமதி அவங்க ரூம்ல அவங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஃபைல்ல அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. சுரேஷ் மதிக்கிட்ட, மதி காலையிலயும் ரொம்ப சுறுசுறுப்பா ஏதோ பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்துட்டு இருக்க, என்ன விசேஷங்கிறாங்க.
ஆமா சுரேஷ், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய தனியார் கல்லூரிக்கு லெக்சரர் வேலைக்கு விண்ணப்பம் போட்டிருந்தேன். அங்கிருந்து இன்னைக்கு என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லி ஃபோன் வந்துச்சு. எல்லா சர்டிபிகேட்டையும் சரியா எடுத்து வச்சுக்கணும். இந்த முறை எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் சுரேஷ்னு சொல்றாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் மதி. உங்ககிட்ட இருக்கிற தகுதிக்கு திறமைக்கு கண்டிப்பா அந்த வேலை உனக்கு கிடைக்கும். தைரியமா போயிட்டு வா. என் முழு ஆதரவும் வாழ்த்துகளும் உனக்கு எப்பவும் உண்டுங்கிறாரு. சுரேஷ் அழகுமதிக்கு விஷ் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா ராஜலட்சுமி சுரேஷ் கிட்ட கோபமா பேச போறாங்க. டேய் சுரேஷ், அந்த மாதிரி இன்னும் அறைக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கா? வீட்டுல சமையல் வேலை கிடக்கு, அவளை சீக்கிரம் வெளியே வந்து வேலையை பார்க்க சொல்லுடாங்கிறாங்க. அம்மா, மதி வேலை தேடி இன்டர்வியூக்கு போறா, அதுக்காக சர்டிபிகேட் வேலைகளை பார்த்துட்டு இருக்கா. அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, இனிமே அவ வேலைக்கு போறதை யாரும் தடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ராஜலட்சுமி ஆவேசமா ஹாலுக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து அவ கட்டிட்டு ஃபைல் எடுத்துட்டு அழகுமதி கிளம்பிட்டு இருக்காங்க. அழகுமதியை பார்த்த ராஜலட்சுமி, வாடி மேடம், இப்பதான் பொழுது விடிஞ்சதா? வீட்டுல செய்ய வேண்டிய வேலையெல்லாம் யார் வந்து பாப்பாங்களாமா? இப்படி சிங்காரிச்சுக்கிட்டு கையில ஃபைல தூக்கிட்டு எங்க பெரிய இடத்துக்கு கிளம்பியாச்சு? நான் வேலைக்கு போகணும் அத்தை, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு, நேரமாச்சுங்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயே முடிவெடுத்து கிளம்பிடுவியா? இந்த வீட்டுல நாங்க பெரியவங்கன்னு எதுக்கு இருக்கோம்? அந்த மரியாதை உனக்கு ஏதாவது இருக்காங்கிறாங்க. பொம்பளை வீட்டுக்குள்ள அடங்கி இருக்காம வெளியே போய் சம்பாதிக்க போறாளாமா. என் வேலைக்கு போறது என்னோட இண்டிபெண்டன்ஸுக்காகத்த. எனக்கு வேலை கிடைச்சா அது எனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது. நான் யாருக்கும் சுமையா இங்க இருக்க விரும்பலன்னு சொல்றாங்க. சுமையா, வீட்டுல இருக்க 4 பேருக்கு சமைச்சு போடுறதே பெரிய விஷயம். இதுல மேடம்க்கு உத்தியோகம் கேக்குதா? வீட்டு வேலையை விட்டுட்டு வெளியே போனா உன்னை யார் மதிப்பாங்கங்கிறாங்க. வீட்டு வேலை செய்யறது தப்பு இல்லாத, ஆனா அதை சாக்கா வச்சு என்ன அடிமையா நடத்துறதை என்னால ஏத்துக்க முடியாது. என் படிப்புக்கும் திறமைக்கும் ஒரு அடையாளம் வேணும். ஒரு பொண்ணுக்கு அவளோட சுயமரியாதையை காப்பாத்திக்க அவளே சம்பாதிக்கணும். உங்க பேச்சை கேட்டு வீட்டுல முடங்கி கிடைக்க நீ நான் தயாரா இல்ல, நான் உங்களுக்கு அடிமையும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ராஜலட்சுமி பேச பேச அக்ரி விறுவிறுன்னு அழகுமதி கிளம்பிடுறாங்க. காலேஜ் இன்டர்வியூல அழகுமதி ரொம்ப அழகா தெளிவா துணிச்சலா எல்லா கொஸ்டின்ஸுக்கும் பதில் சொல்லிடுறாங்க. எக்ஸலண்ட் அழகுமதி, உங்க பதில்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. உங்களோட திறமை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னு பார்த்த காலேஜ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா நாங்க உடனே உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் தரோம்னு சொல்றாங்க. அழகுமதி, அதுக்கு ரொம்ப நன்றி சார். நிச்சயமா நான் உடனே போய் என் பழைய காலேஜ்ல இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடுறேன் சார் அப்படிங்கிறாங்க. அந்த பழைய காலேஜுக்கு போய் மேனேஜர் கிட்ட போறாங்க. சார், எனக்கு ஒரு புது காலேஜ்ல லெக்சரர் வேலை கிடைச்சிருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் மட்டும் கொஞ்சம் உடனே கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் சார்ன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க, மன்னிக்கணும், உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தர முடியாதுங்க, நீங்க அப்புறமா வந்து வாங்கிக்கோங்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க? நான் இந்த காலேஜ்ல எத்தனை வருஷம் நேர்மையா உண்மையா வேலை பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியும். நான் வேலை பார்த்ததுக்கான சான்றிதழ் தரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது என்னோட உரிமை இல்லைங்களா? உரிமைதாங்க, ஆனா இப்ப ஆபீஸ்ல சில நடைமுறை சிக்கல் இருக்கு. மேலிடத்துல இருந்து உத்தரவு வராம என்னால உங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாம் தர முடியாது. நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்றாங்க மேனேஜர். மேலிடத்து உத்தரவா? நான் எந்த தப்பு பண்ணலையே சார், என் உழைப்புக்கான சான்றிதழ் மட்டும்தான் கேக்குறேன், அதையே மறுக்கிறீங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க தர்றீங்களா இல்லைங்களான்னு கத்துறாங்க. என்னால தர முடியாதுங்க, யார வேணா போய் பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் சுரேஷை பாக்குறாங்க. சுரேஷ் மதியை பார்த்துட்டு, என்னாச்சு மதி, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர்ற? மூஞ்சில ஒரு மாதிரியா இருக்கு, என்ன பிரச்சனைங்கிறாங்க. சுரேஷ், நான் வேலை பார்த்த காலேஜ்ல எனக்கு சேர வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தர மறக்குறாங்க. நான் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன், இந்த ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாதான் எனக்கு வேலை கிடைக்கும். இதை யாரும் வேணும்னே என்னை பின்னாடியில இருந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க, என் வாழ்க்கையை அழிக்க பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற மதி, நீ நேர்மையா வேலை பார்த்த இடம் அதானே, அவங்க எப்படி தர முடியாதுன்னு சொல்லுவாங்க? அதைத்தான் நானும் கேட்கிறேன். இது சட்டப்படி மிகப்பெரிய தப்பு சுரேஷ். என் உழைப்பை திருட பாக்குறாங்க, எனக்கு நீதி வேணும். அந்த மேனேஜர் மேல இப்பவே நான் புகார் கொடுக்க போறேன், வாங்க சுரேஷ்ங்கிறாங்க. இருமதி 2 பேரும் நேர்ல போய் அந்த மேனேஜர் கிட்ட என்ன பிரச்சனைன்னு பேசி எல்லாத்தையும் கால் பண்ணலான்னு கூட்டிட்டு போறாங்க அழகுமதிய. சுரேஷ் அந்த காலேஜ் மேனேஜர் ரூம்குள்ள போய், சார், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இவங்க இந்த காலேஜ்ல நேர்மையா உண்மையா உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தரமாட்டேன்னு சொன்னீங்களாமா, அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறாரு. சார், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, நான் வேணும்னே இதை பண்ணல. அப்புறம் என்ன சார் பிரச்சனை? ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு இன்டர்வியூல ஜெயிக்கிறா, அவளோட உழைப்புக்கான சான்றிதழ் தராம அலக்களிக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? இது சட்டப்படி குற்றம் சார். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க கம்பி என்ன வேண்டி இருக்குங்கிறாங்க. ஆமாம் சார், நான் எந்த தப்பு செய்யலையே, என் உழைப்பை ஏன் நீங்க முடக்க பாக்குறீங்க? யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு கேக்குறாங்க அழகுமதி. மேனேஜர் அதுக்கு, அழகுமதி, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா, கைமீறி போன விஷயம், நீங்க கொஞ்சம் தனியா உள்ள வாங்கன்னு சுரேஷை மட்டும் கூட்டிட்டு போய் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும்னு சொல்றாரு. கதவு சரியா சாத்தாதனால அழகுமதி பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சார்? இப்ப எதுக்கு என்ன தனியா கூப்பிட்டு பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. மன்னிச்சிடுங்க, உங்க மனைவி அழகுமதி மேல எந்த தப்பும் இல்ல, அவங்க ரொம்ப தங்கமான பொண்ணு, நல்ல வேலை பார்ப்பாங்க. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலைங்க. காரணத்தை சொல்லுங்க சார். ஏன்
சர்டிபிகேட் தர மாட்டேங்கிறீங்க? யாரை பார்த்து பயப்படுறீங்க? பெரிய இடத்துல இருந்து ஃபோன் வந்தது தம்பி. ரொம்ப அதிகாரமும் பலமும் வாய்ந்த ஒரு பெரியவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அழகுமதிக்கு எந்த காரணத்தை கொண்டும் அனுபவ சர்டிபிகேட் கொடுக்க கூடாது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் முடக்கி வைங்க. அவ இந்த சமுதாயத்துல எந்த காலத்திலயும் எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது. அவ சொந்த கால்ல நிக்க கூடாதுன்னு மேலிடத்துல இருந்து கராரா உத்தரவு வந்திருக்கு. என்ன சொல்றீங்க சார்? யார் அந்த பெரியவர்? யார் அந்த ஆளு? எதுக்காக என் மனைவி வாழ்க்கையை அழிக்க பாக்குறான் அவன்? அந்த பெரியவர் சார், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியோட வாழ்க்கையில விளையாடுவான். அவனை சும்மா விட மாட்டேன்னு கத்துறாரு சுரேஷ்.